வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குள்ள கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன் ஓகேவா? கம்பேரிசன் வந்து எல்லாத்துக்குமே எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும். லைக் அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ங்கிறதுல தான் இருக்கு. பிகாஸ் ஏன்னா, நான் இத்தன நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி இந்த வீடியோ போடலாமா அப்படின்னு. ஸோ வந்து எனக்கு தோணுச்சு, சரி நம்ம அத போடுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு நான் ஆஃபீஸ்ல நான் எனக்கு இப்போ வந்து ட்ரெய்னிங் தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதில நான் இருக்கிறப்போ, அவரே கம்பேர் பண்ணிக்கிட்டாரு. அவன விட நான் ஃபாஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு. ஃபாஸ்ட்டா இருக்கணும், டேலண்டா இருக்கணும்னு. பட் ஆனா, அவர மாணிக்கு இருக்குங்கிறத தாண்டி அவன விட பெட்டரா இருக்கான். ஏன்னா, அது வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. பிகாஸ் அவன் வந்து அவரோட குழுத அவர் பெர்ஃபெக்ட்டா பண்ணாலே அவருக்கு அது ஓகே. எஸ்டர்டே விட இன்னைக்கு பெட்டரா இருக்காங்களா? அதான் முக்கியம். லைக் இந்த கம்பேரிசன் வந்து எல்லாத்துலயுமே வருது. எப்படி சொல்றதுன்னா, நெறைய ரீல்லலாம் பார்த்துருப்பீங்க. நடந்து போறவன் பைக்ல போணும்னு ஆசைப்படுவான். பைக்ல போறவன் கார்ல போணும்னு ஆசைப்படுவான். கார்ல போறவன் அ லைக் ஃப்ளைட்ல போணும்னு ஆசைப்படுவான். ஆசைப்படுறது தப்பில்ல. லைக் எப்படி சொல்றதுன்னா, அவனால இப்படி அவன் இப்படி இருக்கான், நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு யோசிக்காம, அவன் இப்படி இருக்கானே லைக் பொறாம அல்லது வாட்டெவர் அப்படி எடுத்துக்கிறாங்க நெறைய பேரு. ஏன்னா, நெறைய விஷயங்கள் இப்படிதான் மாறுது. நெறைய விஷயங்கள் இப்போ அப்படிதான் மாறியிருக்கு. லைக் நானும் அப்படிதான் இருந்தேன். ஏன் அவங்க அப்படி இருக்காங்க. அதுக்கான ரீசன் தெரியாம, இவன் எப்படி இப்படி இருக்கான்? அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. இப்போ ஓரளவு நான் மாறியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அத ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதனால தான் நான் அந்த வீடியோ போடுறேன் நண்பர்களே. லைக் எப்படின்னா, கம்பேரிசன் வந்து எல்லாத்துலயும் வரும். இந்த நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மார்க் எடுத்துட்டு வருவாங்க. பொம்பள புள்ளைய இவ்வளோ மார்க் எடுக்குறா, பசங்களுக்கு என்ன அப்படின்னு டீச்சர்ஸ் கேட்பாங்க. பசங்களுக்கு ஆக்சுவலி எப்புட்ன்னா, அவைங்களுக்கு என்ன தெரியுமோ, அவைங்களுக்கு எந்த மாரி புரியுதோ, அந்த மாரி தான் அவைங்களுக்கு அந்த பொண்ணுங்க நல்லா படிக்கிறாங்கன்னா, பசங்க நல்லா படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா, அவங்க வந்து அவ்வளோதான் செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, பசங்கள்லயுமே படிக்கிறவங்க இருக்காங்க. 5 பேரு கிளாஸ்ல 5 பேர் இருக்காங்கன்னா, ஒரு கிளாஸ்ல 5 டாப்பர்ஸ் இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ஸ்ல 2 பேராவது பசங்க இருப்பாங்க. பாய்ஸே இல்லன்னு சொன்னாலுமே, 6வதா ஒருத்தன் இருப்பான். ஏன்னா, அவனுக்கு அவ்வளோ படிச்சா போதும்ன்னு இருக்கான். அல்லது அவன் அ பொண்ணுங்கள அவன் கான்சன்ட்ரேஷன் பண்ணல. சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளோதான். ஸோ, அதே மாணிக்கு நம்ம இப்ப கம்பேரிசன் எடுத்துட்டோமா, பசங்கள மாணிக்கு பொண்ணுங்கள ஆட முடியுமா? அப்படிலாம் கேட்க முடியாது. ஏன்னா, இப்ப நெறைய பேர் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. லைக் கம்பேரிசன் வேணாம். பொண்ணுங்க, பசங்க ஜெண்டர தாண்டி பசங்களுக்குள்ளயே கம்பேரிசன் வரும். "டேய்! நீ இவ்வளோ நல்லா படிக்கிற. அவன் அவன் படிக்கிறான்னா, அவன் படிக்கிறான். அதனால அவ்வளோ மார்க் எடுக்குறான்." ஸோ, அது வந்து கம்பேரிசன் தேவையே இல்ல. நான் நல்லா படிக்கிறேன், இருந்தாலும் வரமாட்டேன்னா, ஏதோ ஒரு இடத்துல லேக் தான் இருக்குதே தவிர, அவன் வந்து நம்மள விட அதிகமானவன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவனோட கொஞ்சம் கம்மியா இருக்கோம். ஏன் ரீசன்? அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. இது வந்து ரொம்ப நாளா ஃபில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ, அத சொல்லணும்னு நெனச்சேன். அதனால தான் சொன்னேன் நண்பர்களே. ஸோ, கம்பேரிசன் வந்து தேவையில்ல. உங்க எஸ்டர்டே நீங்க எப்படி இருந்தீங்க? இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? அதோட கம்பேர் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ, அடுத்த ஆளோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா, அவனோட லைஃப் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும். அவனோட லைஃப் ஸ்டோரி வித்தியாசமா இருக்கும். அவனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும். அவனோட ஹிஸ்டரி வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும். உங்களோட ஹிஸ்டரி வித்தியாசமா இருக்கும். லைக் நீங்க எங்கேருந்து வந்திருப்பீங்கங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அவங்க வந்து உங்கள மாணிக்கு வந்திருந்தா வேணா கம்பேரிசன் பண்ணலாம். இவனும் நானும் ஒரே அண்ணன் தம்பியுமே ஒண்ணா பிறந்தாலுமே 2 பேருக்கும் மைண்ட் செட் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ, அவன மாணிக்கு நம்மளால இருக்க முடியலன்னு யோசிக்காம, நம்ம நேத்துலருந்து இன்னைக்கு பெட்டரா இருக்கோமா? நம்ம நெனச்சத இன்னைக்கு பண்ணியிருக்கோமா? அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது மோட்டிவேஷனல் வீடியோவா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோட்டிவேஷனல் வீடியோ, ஜாலி வீடியோவா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜாலி வீடியோ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ, எப்படினாச்சும் எடுத்துக்கோங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் சொல்லணும்னு நெனச்சது கம்பேரிசன். நீங்க வந்து உங்கள வந்து எஸ்டர்டேக்கும் இன்னைக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அடுத்தவங்களோட கம்பேர் பண்றப்போ. அடுத்தவங்கள இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க. ஆனா கம்பேரிசனா எடுத்துக்காதீங்க. இப்படி அப்படின்லாம் தேவையில்ல. அவர மணிக்கு ஆகணுமா? ஓகே ஆகலாம். அவ்வளோதான். அப்படி மட்டும் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதான் சொல்லணும்னு நெனச்சேன் நண்பர்களே. அண்ட் வீடியோ வந்து ஷார்ட்டா தான் இருக்கும். எனக்கு தோணுச்சு இது. அதனால நான் வீடியோ போடலாம்னு நெனச்சேன். அதான் போட்டேன். பை கைஸ்.